ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 10 டிஷ் நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 10 டிஷ்மே சக்ஸஸ்ஃபுல்லாக வருமானு கேட்டால் கிடையாது. சம்டைம்ஸ் சொதப்பவும் செய்யும். அப்படி ஒரு சொதப்பல் டிஷ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பேனில் தானே ஆஃப் ஆயில் போடுறோம். இன்றைக்கி கரண்டியில் போடலான்னு சொல்லி கரண்டியை சூடு பண்ணி கொஞ்சமாக கடலை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ மொட்டையை உடச்சி அதில் அப்படியே ஊற்ற போகிறேன். ஊற்றுறப்பே பாதி கரண்டிலையும் பாதி அடுப்புலையும் சிந்தி அதிலே நமக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே சரி என்ன தான் வருதுன்னு கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேங்க. உங்களுக்கு வேணும்னா டம்ளரில் முட்டையை ஊற்றிட்டு உப்பையும் போட்டு கலக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. தேவையான அளவுக்கு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே வெந்திருக்குங்க. ஸோ ஸ்பூனை வச்சு அவுட் சைட் லேயர் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கலகாக வரும். அப்படி வந்துச்சுன்னா சூப்பராக ஆஃப் பாயிலும் வந்துடுங்க. நான் அப்படி தான் இதை எடுத்து வச்சேன். வைக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிஞ்சு முட்டை ஊற்றிருச்சு. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுத்து வைங்க. சூப்பராக நம்ம கரண்டிலையும் ஆஃப் பாயில் போடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.